வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வடிவேலுடைய ஒரு காமெடி இருக்கும், சுந்தர் சி வடிவேல் காமெடி. வாடா வாடா என் ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லி சவால் விடுவார் வடிவேல். சுந்தர் சி ஊருக்கு போவார். அதுக்கப்புறம் வாடா வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஏரியாவுக்கு போவார் சுந்தர் சி. அதுக்கப்புறம் வாடா வாடா என் தெருவுக்கு வாடா அப்படிம்பாரு வடிவேல். அதுக்கப்புறம் நீ சுந்தர் சி தெருவுக்கும் போயிடுவார். கடைசியில் வாடா வாடா என் வீட்டுக்கு வாடான்னு சொன்னோன்னா சுந்தர் சி கடைசியை வீட்டுக்கும் போனோன்னா காலை பிடிச்சி கெஞ்சுவார் வடிவேலு. அதே மாதிரி ஒரு கதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும். இவங்க எப்போவுமே நம்ம மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு, மக்களை சந்திப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்குது, மக்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு, அவரை தேடி எல்லாரும் போடுமா, கூட்டம் வரதாங்க செய்யும், எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா, விஜயகாந்துக்கு வராத கூட்டமா, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படின்னு சொன்ன வாய்களை எல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல சம்பவம் செஞ்சு அந்த வாய்களை எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாரு தளபதி அவர்கள். தளபதி களத்துல வந்தா அந்த களத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நேற்றைய தினம் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த 3 மாவட்டங்களில் நடந்த சம்பவமே சாட்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தளபதியினுடைய இந்த நேரடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவில் பெருசாக வந்து தளபதி என்ன பேசினார் தெரியுமா, அது பேசினார் தெரியுமா, இது பேசினார் தெரியுமான்னு சொல்லி நான் அவங்களெல்லாம் போர் அடிக்க வைக்கல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தளபதி என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே ஒன்றுக்கு பல முறை கேட்டிருப்பீங்க. அதனால் அவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லி நான் உங்களை வந்து போர் அடிக்க வைக்க விரும்பலாம். ஆனால் ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இவர்கள் தொடர்ந்து நம்ம மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், தளபதி மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், அவர் மக்கள் பிரச்சனை எங்கெங்க கேட்குறாரு, அவருக்கு மக்கள் பிரச்சனை என்னங்கிறது தெரியும், அவர் நேரடியாக மக்களை வந்து சந்தித்தால் தானே, மக்கள்கிட்ட பேசினா தானே மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். அவர் பனையூர்லேயே இருந்துகிட்டு இருந்தா எப்படி, களத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் களத்துக்கு வந்தா எந்த அளவுக்கு களத்தினுடைய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் தளபதி அவர்கள். அவருக்கு நேரடியாக மக்கள் மத்தியில் வரப்பட்டாலும் மக்களுடைய பிரச்சனை என்ன, அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன, இன்னும் எலாபரேட்டாக அவரால் பேச முடியும். ஏன்னா நம்மளை கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்தே இதற்கு முன்பாக, மாநாட்டுக்கு முன்பாகவே இங்கே இருக்கக்கூடிய மேக்சிமம் பிரச்சனை எல்லாமே மேக்சிமம் தலைமைக்கு அதற்கு கொண்டு சேர்த்துருக்குறோம். அது அந்த அளவுக்கு எந்த கட்சி, திமுக கூட தெரியுமான்னு தெரியாது, முதலமைச்சருக்கு கூட மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. நம்முடைய தளபதி அவர்களுக்கு மக்கள் பிரச்சனை தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் பிரதான பிரச்சனையில இருந்து சாதாரண பிரச்சனை வரைக்கும் தளபதிக்கு தெரியும். தளபதி அதை பார்த்துட்டு இருக்கிறார், அதை மைண்ட்ல வச்சிருக்கிறார். நிச்சயமாக அதற்கு தான் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு நல்ல முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிறத தெளிவாக கூறக்கூடிய வகையில தான் தளபதியினுடைய பேச்சில் அந்தந்த மாவட்டங்கள், திருச்சியில் போகும்போதும் சரி, அதே மாதிரி அரியலூரில் போகும்போதும் சரி, அவர் பேசின பேச்சுக்களை பார்த்தேன். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மணி 11:30, ராத்திரி 11:30 மணி. இன்னும் பெரம்பலூருக்கு அவர் போக வேண்டி இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பெரம்பலூர் ரீச் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்துட்டு ஒரேடியாக வீடியோ போடலான்னு பார்த்தேன், பட் முடியாது. நீ எப்போ அவர் பேசி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், தளபதி மேலே வழக்கு கன்ஃபார்ம். ஏன்னா நைட்டு சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தால் கூட 10 மணி, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா டைம் கூடுதலாகி போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் இங்கே பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை கண்டிப்பாக நிச்சயமாக நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால வழக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தளபதி தைரியமாக களத்துக்கு போகிறார். தளபதி மேலே மட்டும் இல்லை வழக்கு போடுவாங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாரும் மேலே வழக்கு போடும். எந்த வழக்கு வந்தாலும் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். காலையில் 10 மணிக்கு எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க ஒரு 23 கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த 23 கண்டிஷன்ஸு தளபதிக்கு போட்டிருந்தாங்க. வரக்கூடிய ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், கட்டுக்கோப்பான ஒரு கூட்டம் அந்த குறிப்பிட்ட இடத்துல முதல்ல வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம், ஏகப்பட்ட பேர் வரும்போது என்ன செய்ய முடியும்? ஸோ அதுதான் ஏர்போர்ட்டில் இருந்து தளபதி அந்த பேசக்கூடிய அந்த மரக்கடை ஜங்ஷன் சொல்லக்கூடிய அந்த இடம் வரையிலும் ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டம். சொல்லப்போனால் திருச்சி ஸ்தம்பிச்சாச்சு. இன்றைய தினம் இவங்க சொல்றாங்க இல்லையா, அவர் சினிமா நடிகர், அதனால அந்த சினிமா மோகம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு இணையதளத்தில் இந்த ஒவ்வொரு எலெக்ஷன் டைமில் எப்படி மக்கள் டிவி முன்னாடி இருந்து டிவியை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களோ, அந்த சேனல் இந்த சேனல் அப்படி மாற்றி மாற்றி போட்டு பார்ப்பாங்களோ, அதே மாதிரி இன்றைய தினம் முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் டிவி முன்னாடி இருந்தும் இணையதளத்தின் முன்னாடி இருந்தும் சேனலை மாற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சினிமா மோகம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே பதில், இன்னைக்கு இன்னொரு சினிமா ஃபங்க்ஷனும் நடந்துச்சு.
இளையராஜா அவரை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழக அரசாங்கம் சார்பில் நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், கமலஹாசன், ரஜினிகாந்த் உட்பட, ரஜினிகாந்த்லாம் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருந்தால் வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். அப்படி நடந்துச்சு. ஆனால் அதை அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு செய்தி கூட பெருசாக வெளியே வரல. ஆனால் தளபதியினுடைய இந்த ரோட் ஷோ, தளபதியினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு முழு ஹைலைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பவர்ஃபுல் லீடர் அப்படின்ட்டு நீங்கள் அவரை நடிகர் நடிகர் நடிகர்னு மட்டம் தட்டி அவர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் அதற்கு பதில் அவர் பேசாமலே உங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ சொல்றீங்க இல்லையா, நீங்க ஒரு கூட்டம் அவருக்கு வரக்கூடியதெல்லாம் சினிமா மோகங்க, சினிமா கூட்டம், ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதையும் மாத்தி காட்டுவார். காலையில 7 மணிக்கே நிற்கிறாங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காம. அந்த அளவுக்கு தளபதி மேல கொண்டிருக்கக்கூடிய பேரன்பினுடைய வெளிப்பாடா வந்திருக்கிறாங்க. பார்க்குறவன் ஓட்டு போட மாட்டானா? நிறைய நிறைய கும்பிட்டைகள் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உண்மையில சொல்லணும், காலையில் இந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து அந்த மக்களை திருச்சியில் அந்த மக்களை சந்திச்சு அந்த ஸ்பீச் முடிஞ்சு போகிறது வரையிலும் தளபதி அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. சாப்பிட்டாரான்னு தெரியாது. மக்களும் சாப்பிடாம நிறைய பேர் இருந்தாங்க, தண்ணி குடிக்காம அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவரு சாப்பிட்டாரானே தெரியாது. இன்னொரு மிக மிக கொடுமையான விஷயம், ரொம்ப கேவலமான விஷயம், காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறை. காவல்துறையுடைய அடக்குமுறை எதுல? தளபதிக்கு நிர்பந்தம் போட்டாங்க இல்லையா, அதில் ரோட் ஷோ நடக்கக்கூடாது, மேலே வரக்கூடாது, கை காட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க. ஆனால் அதை செஞ்சிருந்தா மக்களுக்கு கொஞ்சம் கூட இந்த கூட்டம் கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அவ்வளவு தூரம் வந்த மக்களுக்கு தளபதியை ஏன்னா ஒரு சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்க்க முடியும், இன்னொரு சைட்லேருந்து வரவங்களுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் தளபதி மேலே இருந்திருந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அவர் மேலே இருந்தாலும் அல்லது கீழே இருந்தாலும் அல்லது குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் அவர் பேசணும்னு நீங்கள் சொல்லி அவருக்கு கட்டளை இட்டாலும் அவர் எங்கே வராரோ அந்த இடம் ஒரு மிகப்பெரிய கிராண்டாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா மாறிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒரு மன்சூர் அலிக்கான் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்துன்னு சொல்லுவார். அது இன்னைக்கு தளபதியினுடைய விஷயத்தில் நிதர்சனமான உண்மையாக மாறுது. நிச்சயமாக ஏற்கனவே 23 கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. நீ அடுத்து நடைபெறக்கூடிய இடத்துக்கு என்ன கண்டிஷன்ஸ் போட போகிறாங்க, இல்லை அதுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்களா? நான் அன்னைக்கு நாகப்பட்டினத்தில் அடுத்து பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. அடுத்து பெர்மிஷன் கொடுக்குறாங்களா, அடுத்த கட்டங்கமா இவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம், நம்ம காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். போதிய அளவிற்கான பாதுகாப்பு அங்கே கொடுக்கவே இல்லை. அதை அங்கே இருக்கக்கூடியவர்களே, களத்தில் இருக்கக்கூடியவர்களே சொன்னார்கள். பொதுவாக சாதாரணமாக எந்த ஒரு மீட்டிங்னாலும் நிறைய போலீஸை கொண்டு போட்டிருப்பாங்க. அவங்க போலீஸை போட்டிருந்தாங்க, ஆனால் மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளெல்லாம் செஞ்சாங்களான்னா அந்த மாதிரி செய்யலை. ஏதோ நம்ம இதுலேருந்து அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறோம், ஒழுங்காக அவங்களா அதை பிளான் பண்ணி நடந்துக்கிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மேலே வழக்கு போடலாம், இல்லை இனி ஒரு நிகழ்ச்சி அவங்கள நடத்த விடாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இது இங்கே மட்டும் இல்லை, விக்கிரவாண்டி மாநாட்டிலே நம்ம பார்த்தோம். விக்கிரவாண்டி அதிலே காவல்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யலையோ அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. ஸோ இன்னும் அதிகமாக காவலர்களை நீங்கள் அங்கே அதிகப்படுத்தியிருக்கலாம். மக்கள் ரோட்டில் போகிறத ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் சாலை ஸ்தம்பிக்கக்கூடிய இதை கொஞ்சம் தடுத்திருக்க முடியும். ஏன்னா மோடியினுடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டில் நடக்குது, அமித்ஷாவுடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டில் நடக்குது, முதல்வருடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு விஷயம் தெளிவாகுது, இவங்களை எல்லா விடவும் அதிகமான மக்கள் பேரன்பு தளபதி மேலே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கூட காவல்துறை அந்த இடங்களை ஒழுங்குபடுத்துறது, சீர்படுத்துறதுல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இனி வரக்கூடிய இடத்துல அதை செய்யணும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அது நீங்கள் அங்கே பிளான் பண்ணியிருந்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் வாலண்டியர்ஸை அதிகப்படுத்தணும். தொண்டரணி இளைஞர் அணியை இன்னும் கொஞ்சம் கூட கட்டமைக்கணும். அதிகமான தொண்டரணி இளைஞரணி நிர்வாகிகளை, உறுப்பினர்களை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, அவர்கள் அந்த ஏரியாவை முழுமையாக கட்டுப்பாடோடு நடத்துறது மாதிரி அவங்களுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங். இப்போ நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள அழைச்சி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு யூனிஃபார்மை கொடுத்து நீங்கள் இந்தந்த வேலைகளை செய்யணும். தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை ஒரு டீமும், அதே மாதிரி வாகனங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீமும், வரக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு டீமும், முன்கூட்டி அங்கே கயிறு போடுறது,
ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் வந்து நம்முடைய காவல்துறையோ அல்லது தனியார் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸை நம்புறதை விட்டு அது வேணும் தேவைதான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய தொண்டர்களை நீங்கள் அதுக்கு தயார்படுத்தணும் அப்படிங்கிறத தலைமைக்கு நான் இந்த வீடியோ மூலமாக வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்து மிக முக்கியமாக நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, தளபதியோட இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் உண்மையிலே சொல்கிறேன், நான்லாம் காலையில் பார்த்துக்கிட்டு எனக்கே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மனசு வந்துடுச்சு. அந்த அளவிற்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்துட்டுருங்க. யூஸ்வலாக இவங்க பரப்பக்கூடிய நெகட்டிவிட்டி, மயங்கி விழுந்தாரு, வாகனம் வந்து இடைஞ்சல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் நம்ம பார்ப்போம். நிச்சயமாக அதற்கெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பதில் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோனுடைய நோக்கமே என்னன்னா, இந்த கூட்டம் இந்த நிகழ்ச்சி அதை பற்றின சில விஷயங்கள் பேசுறதுக்காக தான். உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நிகழ்ச்சினா தளபதியை வந்து ஒவ்வொருவரும் தளபதி சொல்லுவார்லாம், என்ன உங்க வீட்டிலுடைய அண்ணனா, தம்பியா, குடும்பமா, உறவா நினைச்சிருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா, அது தளபதியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சும்மா சாதாரணமாக வரல. உண்மையிலேயே மக்கள் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. உண்மையிலேயே மக்கள் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பேரிகார்டு சரிஞ்சு விழுது, கூட்டத்தினால சரிஞ்சு விழுது, தன்னுடைய மகளுக்கு காலில் விழுந்துரும்னு நினைச்சிட்டு தகப்பனார் அந்த பிள்ளைய இது பண்றாரு, அவருடைய காலில் விழுந்துட்டு அவருடைய கால் அப்படியே வீக்கம் போட்டு அப்படியே இருக்கு, நிச்சயமாக ஃப்ராக்சர் ஆயிருக்கும் அப்படின்னாரு. ஆனால் அந்த மனுஷன் சிரிச்சுட்டே இல்லை, தலைவரை பார்க்க தான் வந்தோம், தலைவரை பார்க்க தான் வந்தோம்னு சொல்லி அந்த மனுஷன் அப்படி அந்த வலியை கூட சகிச்சுக்கிட்டு அதை வந்து அந்த இதில் பேட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான உண்மையான தொண்டர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கார் உடஞ்சி போச்சுன்னு சொன்னா அவரை வச்சு அவர் அவதூறு அவர் வந்து வருத்தப்பட்டார் சொல்லி நியூஸ் தமிழ் ஒரு அவதூறான செய்தியை பரப்புச்சு. ஆனால் அதற்கு வந்து அவர் மறுபடியும் அவரே ஒரு வீடியோ ஃபோனில் பேசி ஒரு வீடியோ போட்டார். அதே மாதிரி மதுரையில் வந்து ராம்பாக்கிலேருந்து ஒரு பையனை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேஸ் போட்டான். ஆனால் உண்மையிலே அதில் பாதிக்கப்பட்ட பையன், அந்த பையன் தளபதிக்காக கடைசி வரையிலும் நின்று போராடினான். ஸோ இந்த மாதிரியான உண்மையான அன்பு கொண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஒரு ஜெகதீசன், ஒரு வைஷ்ணவி, இந்த மாதிரி தாவேக்கால இருந்து தன்னுடைய சுயலாபத்துக்கு இருந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி லட்சக்கணக்கான பேர் தளபதி மேலே கொண்டிருக்கக்கூடிய பேரன்புடைய வெளிப்பாடாக இருக்கிறான். அதுதான் இங்கே வந்து இந்த கூட்டமும் இந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பும் உணர்த்தி இருக்கிறது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு முதல்ல நியூஸ் தமிழ் சேனல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் பெரும்பாலும் அந்த நியூஸ் சேனல்லே வந்து என்னென்னா, இந்த கூட்டமெல்லாம் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்கிறார்கள், ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத திரும்ப எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க இல்லையா, ரஜினிகாந்த் இருக்காரு. ரஜினிகாந்த் சமீபத்தில் கூட வேட்டையன் படத்துக்கு கன்னியாகுமரி எல்லாம் வந்தாங்க, நிறைய பேர்லாம் போய் பார்த்தாங்க. நான் எல்லாம் போய் பார்க்கணுங்கிற யோசனையே வரலையே. ஏன் அப்படி? அது இத்தனைக்கு ரஜினி ரசிகர் தான், ரஜினி வந்து அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கும் தான். ஆனால் அந்த இது வரலையே, மெனக்கெட்டு போய் அதற்காக நேரத்தை செலவிட்டு அதற்காக நாளை செலவிடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை தெரியுமா. ஆனால் அதே இது தளபதி வந்தால் போயிருப்போம் தெரியுமா. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வெறும் ரசிகர் மனப்பான்மையில் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவரின் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரன்பினுடைய வெளிப்பாடு தான். இந்த பேரன்பினுடைய வெளிப்பாடு அது நிச்சயமாக தேர்தலில் அவன் வாக்கு செலுத்துறது மட்டும் இல்லை, தன் குடும்பத்தையும் கட்டாயப்படுத்தி வாக்கு செலுத்துவான். ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி பிள்ளைங்க தன்னுடைய தாய் தகப்பனை வந்து அண்ணனுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி களத்தில் நாம் போகும்போது மக்கள் தாய்மார்கள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அவர்கள் ஓட்டா மாறும், அவர்களுடைய குடும்பத்தினர் ஓட்டா மாறும், நம்முடைய சுட்டம் நட்பு எல்லாமே தாவேக்காவுக்கு ஓட்டா மாறும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, களத்துக்கு வரமாட்டாருன்னாரு, களத்துக்கு வந்தார், அவருக்கு வந்து வாக்கு வங்கி கிடையாது, இவர்களெல்லாம் வாக்களிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. அவங்களும் வாக்களித்து அவருடைய குடும்பத்தையும் வாக்களிக்கத்தான் போகிறாங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் தளபதி மேலே நெகட்டிவிட்டி இவங்க பரப்புகிறாங்களோ, இவர்கள் எந்தெந்த விஷயத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் தளபதி மேலேயும் நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களோ, அதையெல்லாம் தன்னுடைய செயலாலே தளபதி அவர்கள் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு இடத்துல மிகப்பெரிய சம்பவம் நடைபெறுகிறது. இந்த ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட் டைம். இவங்களுக்கு சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே ஒரு மாதம் கதறுவானுங்க, இன்னும் ஒரு வாரம் தான் அவங்களுக்கு கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக கஷ்டம்தான். இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க, கதறல் சத்தம் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.